வணக்கம் ஜஸ்வினி ஃபுட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க கச்சான் கரமல் சேர்ந்த தேங்காய் கேக் செய்ய போறோம். அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. 6 முட்டை, 300 கிராம் பட்டர், 250 கிராம் சீனி, 300 கிராம் கோதுமை மா, 3 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், 1/2 தேக்கரண்டி ஏலக்காய் தூள், 2 தேக்கரண்டி பைனாப்பிள் எசன்ஸ், 300 கிராம் காய்ந்த தேங்காய் பூ. இவ்வளவு பொருட்களையும் வச்சு கச்சான் கரமல் சேர்ந்த தேங்காய் பூ கேக் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால ஜஸ்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க பார்க்கலாம். கச்சான் கரமல் சேர்ந்த தேங்காய் பூ கேக் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல பட்டரையும் சீனியையும் ஒன்றா அடிக்கணும். 250 கிராம் சீனி, சீனியும் பட்டரும் நல்லா கரையும் வரைக்கும் அடிக்கணும். சொரப்பு சத்தம் கேட்குதല്ലോ. உங்கள்கிட்ட கேக் அடிக்கிற மிஷின் இருந்தால் அதில் அடிக்கலாம். சீனி குயிக்காக கரையணும்னா நீங்கள் சீனியை பிளெண்டரில் அடித்து போட்டு பாவிக்கலாம். அல்லாட்டி நீங்கள் சீனிக்கு ஐசிங் சுகர் இருக்கலோ அதையும் பாவிக்கலாம். அதன்னு சொன்னால் குயிக்காக பட்டர் சீனியோட கரைஞ்சிடும். சீனி பட்டரோட நல்லா அடிபட்டதுன்னு சொன்னால் இந்த கரகர சத்தம் இருக்காது. சீனி பட்டரோட நல்லா கரையும். சீனி பட்டரோட நல்லா கரைஞ்சிட்டு இனி இதுக்குள்ள ஒரு முட்டையாக சேர்ப்போம். நாங்கள் இதுக்குள்ள முட்டை மஞ்சள் கருவை பிரிம்பாவும் வெள்ளைக்கருவை பிரிம்பாவும் எடுத்து செய்வோம். எல்லா முட்டையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். மஞ்சள் கருவை தனியாக அடிப்போம். வெள்ளைக்கருவுக்குள்ள வெள்ளைக்கருவுக்கு 1/2 தேக்கரண்டி ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து 2 தேக்கரண்டி பைனாப்பிள் எசன்ஸ் இதோட சேர்த்து அடிப்பேன். ஏன் ஏலக்காய் சேர்க்கணும்னு சொன்னால் ஏலக்காயும் பைனாப்பிள் எசன்ஸும் இந்த வெள்ளைக்கருவில் வெடுக்கும் மனம் அடிக்கும். அந்த இது இல்லாமல் போகிறதுக்காகத்தான், வெடுக்கு மனம் இல்லாமல் போகிறதுக்காகத்தான் ஏலக்காய் பவுடரையும் பைனாப்பிள் எசன்ஸையும் சேர்த்து அடிக்கிறேன். ஓகே, இது அடிபட்டு முடிஞ்சது. இதுக்கு நாங்கள் மஞ்சள் கரு அடித்து வச்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இதுக்குள்ள வெள்ளைக்கருவை அடித்து வச்சுக்கோம், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். ஓகே, இது நல்லா அடித்து முடிஞ்சது. இதுக்குள்ள மாவையும் பேக்கிங் பவுடரையும் இதுக்குள்ள சேர்ப்போம்.
அதுக்கு முதல் வந்து மாவையும் பேக்கிங் பவுடர் அரைப்போம் வாங்க. அதுக்கப்புறம் இதோட சேர்த்து பேக்கிங் பவுடரையும் சேர்த்து அரைப்போம். பேக்கிங் பவுடரும் மாவும் அரைக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பேக்கிங் அந்த கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டர் இது மிக்சிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இதை வந்து கண்ணேரம் வந்து அடிக்கக்கூடாது. மா சேர்த்தா பிறகு கண்ணேரம் அடிக்கக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் சும்மா இப்படி கலந்து விட்டீங்கண்டா ஓகே. இதுக்குள்ள வந்து நாங்கள் தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன். ஓகே, இது ரெடி ஆயிட்டு ட்ரேக்கில் வந்து பேக்கிங் பேப்பரை போட்டு வச்சிருக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் பட்டரோ மாஜரின் தடவிக்கொள்ளலாம். பேப்பர் இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே செய்த கேக் கலவையை இதுக்குள்ள மாற்றுவோம் பேக் பண்ணுறதுக்கு. அதை வந்து ஒரு பபிளும் இல்லாமல் ஒரு சமத்தடைக்கு கரண்டியெல்லாம் சமப்படுத்துங்க. நாங்கள் வந்து 175 டிகிரியில் வந்து அவனை ஹீட் பண்ணி 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணுவோம். இது இந்த அளவு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக் பண்ணுற டைம் வந்து கூடி குறையும். இதில் குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் வேற இல்லை. அப்போ இந்த கேக் வந்து அவிஞ்சிட்டு அடுப்பு சூடான 120 கிராம் பீனட் எடுத்து வச்சுக்கேன் கச்சான். அதை வறுப்பம். ஓகே, வறுத்து முடிஞ்சது. இந்த கலர் மாறிடுச்சுது. இந்த கச்சானை வந்து 5 நிமிஷம் அப்படி ஆற விட்டுட்டு இது பெரிய பெரிய கச்சானை இருக்கிறபடியால் கொஞ்சம் வந்து கிரைண்டரில் அடிப்போம் அல்லது உரல் இருந்தால் உரலால் இடிச்செடுப்போம். கச்சான் ஆறிட்டுது. நாங்கள் அதை வந்து இந்த சாப்பரில் போட்டு அரைப்போம். ஓகே, ரெடி ஆயிட்டு கச்சான் கரமல் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஓகே, சட்டி சூடாக இருக்குது. இதுக்குள்ள வந்து 300 ml விப்பிங் க்ரீம், 150 கிராம் சுகர், மூன்று மேசக்கரண்டி பட்டர், $75 ml பொட்டேட்டோ சிரப்.
எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஆளும் கூடின சூட்டில் இல்லாமல் குறைஞ்ச சூட்டில் வச்சு தொடர்ந்து கைவிடாமல் கழித்து கொண்டு போகணும். உங்களுக்கே பார்க்க தெரியும் இந்த கலர் மாறிக்கொண்டு வருது. தொடர்ந்து கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும். எல்லாட்டி இது அடிப்பிடிச்சிட்டோம். இந்த கலர் மாறிக்கொண்டு வருது, திக்காகி கொண்டு வருது பாருங்க. இந்த கரமல் கலர் மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் திக்கான அடுப்பை நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு கச்சான் நாங்கள் ஆல்ரெடி சின்ன சொப் பண்ணி வெட்டி வச்சிருந்த கச்சானையும் வெனிலா எசன்ஸையும் இதோட சேர்த்து கலக்குவோம். கரமல் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்குள்ள ஏற்கனவே வெட்டி வச்ச கச்சானையும் இதோட சேர்ப்போம். அதோட 1.5 தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ் இதோட சேர்த்துக்கொள்வோம். கச்சான் கரமல் ரெடி ஆயிடுச்சு. கேக்கை இந்த பேக்கிங் பேப்பர் இருக்கு, அதை எடுத்துக்கணும். கச்சான் கரமல் ரெடி ஆயிட்டுது. அதை கேக்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். கச்சான் கரமல் போட்ட தேங்காய்ப்பூ கேக் ரெடியா இருக்குது. உங்களோட வீட்டில் நீங்க செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.